வணக்கம் நண்பர்களே, தமிழ் விளாக்ஸ் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம யூ ஷுட் நோ செக்மெண்ட்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட பயணிக்க போறோம். உலகத்துல முதல் உயிரினம் எது? இந்த பூமியில உயிர் எப்படி தோன்றுச்சு? முதல் உயிரினம் எப்படி இருந்திருக்கும்? இதையெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு ஆதரவு தாருங்க. ஆரம்பிக்கலாமா? உயிர் எப்படி தோன்றியிருக்கும்? அறிவியல் படி பூமி தோன்றி சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆரம்பத்துல பூமி ஒரு சூடான எரிமலை நிறைந்த இடமா இருந்துச்சு. ஆனா சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்கள்ல உயிர் தோன்ற ஆரம்பிச்சது. இதுக்கு அபியோஜெனிசிஸ்னு பெயர். அதாவது உயிரற்ற பொருள்கள்ல இருந்து உயிர் உருவாகிறது. சரி, உலகத்துல முதல் உயிரினம் எதுன்னு கேட்டீங்க இல்லையா? அறிவியலாளர்கள் சொல்றபடி முதல் உயிரினம் ஒரு எளிய ஒற்றை செல் உயிரினமா இருந்திருக்கும். இதுக்கு புரோகாரியோட்ஸ்னு பெயர். இவை பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிரிகள். இவங்க சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்கள்ல தோன்றியிருக்கலாம். இவை எந்த உணவையும் சாப்பிடாம சூரிய ஒளி இல்லாமலே ரசாயன பொருள்களை வச்சு ஆற்றலை உருவாக்கினவங்க. இதுக்கு கீமோசிந்தசிஸ்னு பெயர். இந்த முதல் உயிரினங்களுக்கு ஆதாரம் இருக்கா? ஆமாம். உலகத்துல பழமையான புதைபடிவங்கள் ஸ்ட்ரோமோடோலைட்ஸ்னு சொல்லப்படுறவை ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. இந்த ஸ்ட்ரோமாடோலைட்ஸ் பழமையான நுண்ணுயிரிகள் வாழ்ந்ததோட தடயங்களை காட்டுது. அதாவது இவைதான் முதல் உயிரினங்களோட ஆரம்ப புள்ளியா இருக்கலாம். இந்த ஒற்றை செல் உயிரினங்கள் பல மில்லியன் ஆண்டுகளா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பல செல் உயிரினங்களா மாறினவங்க. பிறகு தாவரங்கள், மீன்கள், டைனோசர்கள், இறுதியா மனிதர்கள் வரைக்கும் உருவாச்சு. அதாவது நாம இன்னைக்கு இங்க இருக்கோம்னா அது இந்த முதல் உயிரினங்களால தான்.